இளையராஜான்ற இந்த மாதிரியான ஒரு பெரிய அற்புதமான ஒரு 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 விஷயம் அந்த ஜாதின்ற பேரில் அது ஒரு மிகப்பெரிய தடையாக அது மாறக்கூடாதுல்ல. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு உதாரணம் வருது, புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கரை விட ஒரு ஜனநாயக ஒரு சிந்தனையாளரை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு கூட அம்பேத்கரை பிடிக்க மாட்டேங்குதுன்னா என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய காஸ்ட், அவருடைய ஜாதியை இன்னும் நினைவில் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, அவன் இந்த கேஸ்ட்ரா, அவன் இந்த கேஸ்ட்ரா. ஏன் இது நிகழுது? அதுக்கப்புறம் அந்த துயரம் யாருக்கு உருவாச்சுனாக்கா திருமாவளவனுக்கு உருவாச்சு. ஏன் இவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உருவாகும் போது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பொது சமூகத்தினுடைய தலைவராக ஆனாங்களான்னா இல்லை. இவர் பொது சமூகத்தினுடைய தலைவராக எப்போ ஆகிறாரோ உடனே என்ன பண்ணாங்க, திருமாவளவனை எவ்வளோ விமர்சிக்க முடியுமோ விமர்சிக்கிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு? எங்கே பிழை கண்டுபிடிச்சிங்க? இளையராஜா, திருமாவளவன், புரட்சியாளர் அம்பேத்கர், இவங்க எல்லாமே யார்? இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானது தானே. ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ட்ராமாவே நான் யாரை சொல்லுவேன்னா காந்தி தான் சொல்லுவேன். மிகப்பெரிய ட்ராமா. அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஒரு பெரிய ட்ராமா. அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நொடி ட்ராமான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆனால் தன் வாழ்க்கையில் தன் சமூகத்துக்கிட்ட வந்து மிகப்பெரிய ட்ராமாவாக ஒரு நாடகமாக இருந்த ஒரு மனிதர் ஒரு மகாத்மாவாக மாற முடியுது. ஆனால் தன் வாழ்நாளில் ஒரு நொடி கூட வந்து பொய்யா வாழாத புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து என்னவா பண்ணுறாருன்னா ஒரு பெரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறார்.